ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து 2 ஸ்பெஷலான இஃப்தார் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ மஸ்தானி, இன்னொன்று வந்து ராயல் ஃபலூதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கார்னிஷிங்காக வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோல்டு மில்க் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்கூப் சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டெசர்ட் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து மேங்கோ பீசஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண மிக்ஸ்சரை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். நீங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மேங்கோ பீசஸை இங்கே வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு மேலே செர்ரி வச்சுக்கலாம். அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதையும் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேங்கோ மஸ்தானி டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இஃப்தார் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது வந்து ராயல் ஃபலூதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா சுண்ட காய்ச்சின பால் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பால் நல்லா திக்காக இருக்கணும். பால் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரோஸ் சிரப் நான் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 கப் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதிலே சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நான் தனியாக சுகர் இதுக்கு சேர்க்கலை. நீங்கள் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ஃபுல் சாஷெட் யூஸ் பண்ணுறேன். ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. இதிலே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதில் 1 கப் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பவுடர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இப்போ 1 கப் கோல்டு வாட்டர் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் ஹாட் வாட்டர் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் கோல்டு வாட்டரும் மெஷர் பண்ணிக்கணும். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது ஃபலூதா சேவ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து லூலு ஆதிலெல்லாம் கிடைக்கும். ஃபலூதா சேவ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சேமியாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபலூதா சேவை சேர்த்துடலாம்.
இதுலேயும் உங்களுக்கு வந்து பேக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ இது ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes மட்டும் பாயில் ஆகட்டும். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜெல்லி செட் ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சுருந்தேன். நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபலூதா எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கிளாஸை ரோஸ் சிரப்பால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸை நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஃபலூதா சேவரில் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஜெல்லி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் சப்ஜா சீட்ஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சேர்க்குறேன். குல்ஃபி சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ரோஸ் சிரப். இதுக்கு மேலே செரி இல்லைன்னா டுட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த டெசர்ட்டும் இஃப்தாருக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சில்லுன்னு நல்லா கூலிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமில் கூட ட்ரை பண்ணலாம். ரமதான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய பேர் எனக்கு ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு நிறைய இமெயில்ஸ், இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே என்னால் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ண முடியல. நிறைய பேர் ஏன் என்னோடய பிக்சரை போடலைன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் அனுப்புகிற பிக்சர்ஸ்லாம் நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செஞ்ச 2 டெசர்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.